உச்சத்தை எட்டும் ஆபரண தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் 680 ரூபாய் உயர்ந்து 60,760க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். கும்பமேளாவில் நெரிசல் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. அடுத்தடுத்து தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். தை அமாவாசையை முன்னிட்டு புனித தீர்த்தங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்திய பொதுமக்கள். ராமேஸ்வரம், பவானி, கூடுதுறை உள்ளிட்ட இடங்களில் அலைமோதிய கூட்டம். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நாளை நிறுத்தம். விஞ்ச் மற்றும் படிப்பாதையை பயன்படுத்துமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் திருவிழாவையொட்டி 75 அடி உயர கொடிமரம் ஏற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நூற்று 84 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் நிறுத்தம். குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. பொது சிவில் சட்டத்தை முதலில் அமல்படுத்தியுள்ள உத்தரகாண்ட் மாநில அரசுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. தனிநபர் உரிமைகளை பாதுகாத்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பேச்சு. டெல்லி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் ரோட் ஷோ. சாலையில் இருபுறங்களிலும் திரண்டு இருந்த பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நூறாவது ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட NBS-02 செயற்கைக்கோள் புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் எம்பிக்களுடன் திமுக ஆலோசனை. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பனையூரில் நடக்கும் தாவேக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் நேரம் பொதுக்கூட்டம் நடத்தியதாக சீமான் மீது கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு. திருப்பரங்குன்றத்தில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்வு. 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 1500 ரூபாயாகவும் 900 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 1500 ரூபாயாகவும் விற்பனை. இந்தியா உள்நாட்டு விவகாரங்களில் கனடா தலையிடக்கூடாது என வெளியுறவுத்துறை வலியுறுத்தல். சட்டவிரோத குடியேற்றத்திற்கு ஆதரவு அளிப்பதை கனடா நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.